விஜயோட நண்பா நண்பீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு, ஆனா யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் சையத் ஹபீசுல்லா எவ்வளவு அழகா ஒரு உவமையோட வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்க. அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொளி. தற்கூரின்னு திட்டினா கோபம் மட்டும் வருது இல்ல, எதுக்காக திட்டுறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நேத்து கொள்கைவாதிகள் இன்னைக்கு சந்தர்ப்பவாதிகள். நேத்து கல்லாப்பெட்டி கூட்டணி இன்னைக்கு சமூக நல கூட்டணியா? விஜய் அதை ஏத்துப்பாரா? விஜய் ஏத்துப்பாரா? நேத்து கல்லாப்பெட்டி கூட்டணி தானே சார், கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸ். இன்னைக்கு ஏன் அந்த கூட்டணியை நீங்க சேர்த்துக்கிறீங்கன்ற கேள்வி ஏன் நீங்க தாவேக்காவை பத்தி கேட்க மாட்டேன்றீங்க? இன்னொரு விஷயம் சொல்றேன். சண்முகம் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாங்கள் மட்டும் அங்க போலனா அதிமுக 4 ராஜினாமாவோட கூடுதலா போயிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? தாவேக்கா ஊக்குவிக்குதா குதிரை பேரத்தை? அவர் சொல்றாரு, அவங்க அப்படிதான் சார் வருவாங்க ராஜினாமா பண்ணிட்டு, தாவேக்கா ஏன் சேர்த்துக்குதுன்னு கேட்கிறாருல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நாங்க கம்யூனிஸ்டுகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் தள்ளி வச்சிருங்க, விஜய் வச்சார்ல ஒரு விமர்சனம் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு, அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை இன்னைக்கு சேர்த்துக்கிறீங்க, நீங்க அதை விட பெரிய கல்லாப்பெட்டி கூட்டணின்ற ஒரு விமர்சனத்தை விஜய் மீது வைக்க முடியுமா முடியாதா? அப்ப இதுதான் பொலிட்டிக்கல் கொஸ்டின். நீங்க எங்களை பார்த்து கேட்குறீங்களா, நேற்று வரையும் கொள்கைவாதிகள் இன்னைக்கு சந்தர்ப்பவாதிகள். விஜய் பார்த்து கேளுங்களேன், நேற்று வரையும் கம்யூனிஸ்டும் விசிகாவும் காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் கல்லாப்பெட்டி கூட்டணி ஆச்சு சார், அவங்களோட சேர்ந்து ஏன் சார் ஆட்சியை நடத்துறீங்கன்னு தாவேக்காவை பார்த்து கேட்கல. அதை தான் சூர்யா சொல்றாரு. ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் திமுகவை பார்த்து தான் கேள்வி கேட்போம், எதிர்கட்சியா இருந்தாலும் திமுகவை பார்த்து தான் கேள்வி கேட்போம், ஆளுங்கட்சியா திமுக எடுக்கிற நிலைப்பாடுக்கு திமுகவை பார்த்து தான் கேள்வி கேட்போம், விஜய் தப்பு பண்ணாலும் திமுகவை பார்த்து தான் கேள்வி கேட்போம். அப்படின்னா இதுதான் இன்னைக்கு கலா அரசியல். நீங்க சொன்னதுக்கு பதில் கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நாங்களும் தேர்தலுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் மாதிரி விஜயை தீவிரமா விமர்சிச்சோம், அதே மாதிரி அவரும் எங்களை விமர்சிச்சாரு. தேர்தலுக்கு முன்பு எங்களுடைய விமர்சனத்தை அவங்க கேள்வி கேட்க கூடாது, அவ்வளவுதான். இப்ப நாங்க அந்த கூட்டணிக்கு வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்றோம். நீங்க ஒரு புனித பிம்பத்தை உருவாக்குறீங்கல்ல உங்களுடைய கூட்டணிக்கு. இப்ப எங்க அந்த கேள்வி ஏன் அந்த பதில் சொல்ல வருதுன்னா, திமுக கொள்கை ரீதியாக பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நரேட்டிவ்க்குள்ள போகும்போது, ஏன் எங்களோடு வந்தவங்களை நீங்க விமர்சித்தவர்களோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதுக்கு விளக்கத்தை கேட்கிறோம். விமர்சனங்கள் வைப்பது தவறில்லை.